வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம திருச்செந்தூர் கோவில் தெய்வானையோட இஷ்யூ பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசாம் டு திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானையோட பின்கதை என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தெய்வானை அப்படிங்கிற பெண் யானை தாக்கியதால் உதவிபாகர் உதயகுமார் மற்றும் அவரது உறவினரான சிசுபாலன் ஆகியோர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சோகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு தான் வந்து கடற்கரை ஓர திருத்தலமான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் வந்து 25 வயதான தெய்வானை அப்படிங்கிற பெண் யானை வந்து வளர்க்கப்பட்டு வருது. அன்னதான மண்டபம் அருகில் உள்ள யானை கட்டி போடும் கூடத்தில் வந்து கட்டுப்படப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. திருக்கோயில் நிர்வாகி நிதி மட்டுமின்றி கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள யானை பராமரிப்பு உண்டியல்கள் மூலம் கிடைக்கப்பெறும் பக்தர்களோட காணிக்கை மூலமாக வந்து தெய்வானை யானை வந்து பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளைகளில் வந்து தெய்வானை யானை கோவில் வெளிப்பிரகாரத்தில் வந்து வலம் வந்து பக்தர்களுக்கு வந்து ஆசி வழங்குறது வழக்கம். அது போலவே முக்கிய விசேஷ நாட்கள்லையும் விரத நாட்களிலையும் ரத வீதிகளில் சுற்றி வரதும் வழக்கம். திருக்கோயில் அருகில் உள்ள சரவண பொய்கையில் வந்து ஷவர் வசதியுடன் கூடிய பிரம்மாண்டமான நீச்சல் குளம் தெய்வானை யானைக்காக கடந்த ஜூலை மாதம் வந்து திறக்கப்பட்டுச்சு. இந்த நீச்சல் குளத்தில் தான் வந்து தினமும் வந்து தெய்வானை வந்து உற்சாகமாக குளியல் போட்டு அலங்கரிக்கப்பட்டு கோயிலுக்கு வந்து அழைத்து வரப்படுவது வந்து வழக்கம். தெய்வானை யானை வந்து தோல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. துதிக்கை, கால்கள் மற்றும் முதுகு, கால் ஆகிய பகுதிகளில் வந்து மறு மற்றும் பூஞ்சைகள் வந்து சூழ்ந்திருந்துச்சு. அதனால் வந்து தெய்வானை வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து சோர்வாக தான் இருந்திருக்காங்க. யானைக்கு வந்து பக்தர்கள் வழங்கும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் கூட இந்த மாதிரியான தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்னால ஒவ்வாமை வந்து ஏற்படும். இதனால் வந்து யானையோட உணவு பழக்கம் வந்து இயற்கைக்கு எதிராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வர காலங்களில் வந்து பக்தர்கள் வந்து கோயில் யானைக்கு வந்து நேரடியாக பழங்கள் உட்பட்ட பொருட்களை வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கால்நடை டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இதையடுத்து வந்து யானைக்கு வந்து உணவு கொடுக்க விரும்புகிறவங்க வந்து பழங்கள், காய்கறிகள் அதை வந்து தனியாக வந்து பெட்டியில் தான் போடணும். அதை வந்து யானை பாகர்கள் சரிபார்த்து எந்த உணவு நல்லா இருக்கும், எது சுத்தமாக இருக்கோ அதை மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து நம்ம முக்கியமான விஷயம், நவம்பர் 18ஆம் தேதி மதியம் சுமார் 3 மணி அளவில் வந்து யானையை வந்து உதவிபாகர் உதயகுமார் யானை தெய்வானைக்கு உணவு வழங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் அருகில் வந்து உதயகுமாரோட உறவினரான நாகர்கோயிலை சேர்ந்த சிசுபாலன் அப்படின்றவர் நின்று இருந்திருக்காரு. அப்போது தெய்வானை யானை வந்து இருவரை வந்து தாக்கியிருக்கு. இதில் இருவருமே வந்து பலத்த காயமடைஞ்சு சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. இதோட முக்கிய பின்னணி அன்னைக்கு 3:30 மணிக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்து சிசுபாலன் சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து முன்னாள் இராணுவ வீரர். அது இல்லாமல் வந்து யானைகள் பற்றி தெரிஞ்சவரும் தான் கூட. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, யானையோட துதிக்கையில் வந்து முத்தமிட்ட மாதிரி செல்ஃபி எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து யானையை வந்து பல டைரக்ஷனில் போய் நின்று செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி எடுக்கும்போது தெய்வானை வந்து என்ன நினச்சிருச்சு அப்படின்னா, நம்மளை வந்து ஏதோ ஒரு அந்நியர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து தாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு சிசுபாலனை வந்து இது பண்ணிட்டாங்க. அதை தடுக்க வந்திருக்கிறாரு இவர் யார், உதவிபாகன் வந்து தடுக்க வந்திருக்காரு. அவரை வந்து தெரியாமல் வந்து அவரையும் வந்து சேர்த்து வந்து தாக்கிருச்சு. அதனால தான் வந்து அந்த 3 மணிக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. வந்து நம்மளை ஏதோ துன்புறுத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து தெய்வானை யானை வந்து அவரை வந்து தாக்கியிருக்கு. அதை தடுக்க போன நம்ம உதயகுமார் யானை பாகன் அவரும் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் வந்து ரொம்பவுமே ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த நாளில். குறித்து வந்து திருச்செந்தூர் போலீஸார் வந்து விசாரணை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் வந்து பக்தர்கள் மத்தியில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது. தெய்வானை அப்படிங்கிற இந்த யானையோட முதல் பேர் வந்து பிரிரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. அசாம் மாநிலத்தை சேர்ந்த லீலா போரா என்பவருக்கு வந்து இது வந்து சொந்தமாக இருந்திருக்கு. அந்த யானையை வந்து திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை சேர்ந்த சுகுமாரன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்செந்தூர் கோயிலோட அப்போதைய அறங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் வந்து அதை வந்து கோயிலுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போது வந்து பிரிரோனா அப்படிங்கிற பெயர் வந்து தெய்வானை அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்போது தெய்வானைக்கு வந்து 6 வயசு. அதே நாளில் குமரன் அப்படிங்கிற 3 வயது யானையும் வந்து கோயிலுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. திருச்செந்தூர்லேருந்து இந்த தெய்வானை அப்படிங்கிற யானை வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்போது தான் உதவி பாகராக வந்து காவடி காளிதாசை வந்து கொண்டிருக்கு. மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த இந்த யானை வந்து திருச்சி எம்ஆர் பாளையத்தில் உள்ள யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமிற்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே இருந்தபோது சரண் அப்படிங்கிறவரையும் தூக்கி வீசியிருக்கு. இது வந்து சம்பவங்களில் வந்து தெய்வானை யானை வந்து ஈடுபட்டு வந்திருந்தனால பாகர்கள் வந்து யானை வந்து கையாளுறதுக்கு ஒரு பெரும் முயற்சியை வந்து எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் மீண்டுமே அசாமிற்கே வந்து திருப்பி அனுப்பி வைக்கும்படி அசாம் மாநில அரசு வந்து கேட்டிருக்கு. முறையாக வந்து நாங்கள் வந்து பராமரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அறங்காவலர் துறை வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வானை யானை வந்து தமிழ்நாட்டில் வந்து பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த யானையோட வழங்கப்பட்ட ஆண் யானை குமரன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யானைகள் முகாமிற்கு போயிருக்காங்க. அங்கே காட்டு யானைகள் வந்து தாக்கி இருக்கும் போது பயங்கரமாக காயமடைஞ்சு திரும்பியிருக்கு. அதுக்கு பின்னாடி இங்கே வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருச்சு. இவர் வந்து உயிரிழந்த தொடர்பாக வந்து திருக்கோயில் தக்கர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகல்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. கால்நடை மருத்துவர்கள் வந்து தெய்வானையை முதல் கட்டமாக பரிசோதத்தில் வந்து யானை வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறதா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ் முகாமிற்கு வந்து தெய்வானை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. இருப்பினும் வந்து இருவரையும் வந்து யானை எப்படி எதனால் தாக்கியது அப்படிங்கிறது யானை கூடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலமாக தான் வந்து ஆய்வு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. சம்மந்தப்பட்ட துறையோட அறிக்கை மற்றும் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வந்து நடவடிக்கை குறித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.